பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அரபி எழுத்துக்களுடைய வரிசையில 20வது எழுத்து நாம பார்க்க போற இந்த எழுத்து. இந்த எழுத்து குர்ஆன்ல more than 8400 times 8400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இடம் பெற்றிருக்கு. இந்த எழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ப த ச என்பதா எழுத்துக்கள் பார்த்தோமே, அதே போலதான் இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம், இந்த எழுத்தினுடைய வலது ஓரத்துல சுழிச்சு இருக்கும், அதற்கு மேல ஒரே ஒரு புள்ளி இருக்கும். இந்த எழுத்துக்கு ஃப என்பதாக சொல்லப்படும். இங்கிலீஷ்ல ஈஸியா நமக்கு புரியும், FA ஃப அப்படின்னு. தமிழ்ல அந்த ஃப உச்சரிப்பு இல்லை, அதனால முன்னாடி அக்கேனாவை போட்டு நம்ம சொல்லுவோம் ஃப அப்படின்னு. தமிழ்ல ஃப ஃபி ஃபு, அதாவது அந்த அக்கேனாவை பானாவுக்கு முன்னாடி கொண்டு வரனால ஃப அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதே போல ஃபி ஃபு அக்கேனா முன்னாடி வந்துட்டாக்கா அது எஃப்ஆ மாறிடும் அப்படிங்கறது நம்ம தமிழ்ல சாதாரணமா புரிஞ்சு வச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய FA FI FU ஃப ஃபி ஃபு, இந்த மாதிரி ஃப ஃபி ஃபு அப்படின்னு வரக்கூடிய அந்த உச்சரிப்பை கொடுக்கக்கூடியதான் இந்த எழுத்து. சோ இந்த எழுத்தினுடைய வடிவத்தையும் இதனுடைய உச்சரிப்பையும் நல்ல மனசுல பதிய வைங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன ஆரம்பத்திலிருந்து தவறில்லாம சரளமாக தஜ்வீதோட ஓதுவதற்கு தகுதி உள்ளவங்களா ஆகணும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்ல பாடங்கள் நடத்தப்படுது. இன்ஷா அல்லாஹ் இதை முழுமையா பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஈஸியா புரியும். இதை நாம பார்க்கறது மட்டுமல்லாம இன்னும் பலருக்கு இதை ஷேர் செய்யுங்க. குர்ஆன் மட்டும் இல்லாம இன்னும் ஏனைய மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களுடைய தலைப்புகளையும் பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். பார்ப்போம், பகிர்வோம். www.learnislam.in. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.